வணக்கம் நண்பர்களே. கதை நேரம். இன்றைய தலைப்பு சிக்கனமும் கருமித்தனமும். சிக்கனமாய் இரு, ஆனால் கருமியாய் இருக்காதே. நபிகள் நாயகம் போதனைகளில் இதுவும் ஒன்று. ஒரு சமயம் பெருமானார் நபிகள் நாயகம் அவர்கள்கிட்ட ஒரு பெரியவர் வந்தார். எங்கள் ஊரில் பள்ளிவாசல் இல்லை, அதை எப்படியும் கட்டியாகணும், அதுக்கு பணம் தேவை, என்ன செய்யலாம்னு யோசனை கேட்டார். அதுக்கு நபிகள் நாயகம் சொன்னார், பக்கத்து ஊரில் ஒரு செல்வந்தர் இருக்கார், அவர் பேர் இன்னது, அவர்கிட்ட போய் கேளுங்க, கொடுப்பார் அப்படின்னாரு. உடனே அந்த பெரியவர் அடுத்த ஊருக்கு போனார். அந்த பணக்காரரை பார்த்தாரு. அவருக்கு பெரிய அதிர்ச்சி. ஏன் தெரியுமா? இவர் அங்கே போன நேரத்தில் அந்த பணக்காரர் ஒரு ஆளை தூணில் கட்டி வச்சு அவன் முகத்திலேயே குத்திக்கிட்டு இருந்தார். அதை பார்த்து இந்த பெரியவர் பக்கத்தில் இருந்தவங்கக்கிட்ட, ஏங்க இவர் இப்படி அந்த ஆள் முகத்தில் குத்திக்கிட்டு இருக்காருன்னு கேட்டார். அந்த பணக்காரர் அந்த ஆளை கடைக்கு போய் பருப்பு வாங்கிட்டு வர சொன்னார். வாங்கிக்கிட்டு வர்ற வழியில் 10 பருப்பு சிந்தி போச்சு. அதுக்காக 10 குத்து குத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு பருப்புக்கு ஒரு குத்து வீதமாக கணக்கு பண்ணி குத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். பணம் கேட்க வந்தவர் பயந்து போய் ஓட்டம் பிடிச்சிருக்காரு. மறுபடியும் நபிகள்கிட்ட வந்து நின்னார். பணக்காரர் என்ன கொடுத்தாருன்னு கேட்டுட்ருக்காரு. குத்து தான் கொடுத்தாருன்னு ஆரம்பித்து விவரத்தை சொல்லியிருக்காரு. நபிகள் நாயகமோ மறுபடியும் அவர்கிட்ட போய் கேளு அப்படின்னு கட்டளையிட்டார். இவர் மறுபடியும் அவர்கிட்ட போனார். இந்த தடவை என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த பணக்காரர் இன்னொரு ஆளை ஒரு மரத்தில் கட்டி வச்சு சாட்டையிலாயே அடிச்சுக்கிட்டு இருந்தார். இந்த பெரியவர் அங்கே இருந்தவங்கக்கிட்ட ஏன் இப்படி அடிக்கிறாருன்னு கேட்டார். அவங்க சொன்னாங்க, இந்த ஆள் எண்ணெய் வாங்கிட்டு வர போனான், வர்ற வழியில் 10 சொட்டு எண்ணெயை கீழே சிந்தி போச்சு, அதுக்காக தான் 10 சவுக்கடி கொடுக்குறாரு, ஒரு சொட்டுக்கு ஒரு அடி கணக்கு அப்படின்னாங்க. வந்த பெரியவருக்கு வாழ்க்கையே வெறுத்திடும் போல ஆயிடுச்சு. இந்த கருமிக்கிட்ட பணம் கேட்குறத விட பள்ளிவாசல் கட்டுறதையே நிறுத்தி போடுறது நல்லதுன்னு நினச்சிக்கிட்டாரு. ஆமாம், இவர்கிட்ட நன்கொடை கேட்க போய் அவரும் 10 ரூபா பணத்தை கொடுத்துட்டு ரூபாய்க்கு ஒரு குத்துன்னு மூஞ்சில் குத்திக்கிட்டு இருந்தாருன்னா யார் தாங்கிறது நினச்சி பார்த்தாரு. மறுபடியும் ஓட்டம் பிடிச்சாரு. நபிகள் நாயகத்துக்கிட்ட வந்து நின்னார். செல்வந்தர் என்ன கொடுத்தாருன்னு கேட்டார். சவுக்கடின்னாரு. இவர் விவரத்தையும் சொன்னார். மறுபடியும் போய் கேளுன்னு உத்தரவு போட்டார் நபிகள் நாயகம். பெரியவர் மறுபடியும் துணிச்சலாக வரவழைச்சிக்கிட்டு அந்த பணக்காரர்கிட்ட போனார். நல்ல வேலையா இந்த தடவை அங்கே எதுவும் நடக்கலை. பெரியவர் துணிஞ்சு அவர்கிட்ட நெருங்கி போனார். வந்த காரியத்தை பற்றி சொன்னார். எவ்வளவு ரூபாயில் பள்ளிவாசல் கட்ட போறீங்கன்னு அந்த செல்வந்தர் கேட்டார். அதை கட்டி முடிக்க 10,000 ஆகும், நீங்கள் ஒரு 5,000 கொடுத்தா மற்றவங்க கிட்ட 5,000 ரூபாவை நான் கலெக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு இவர். அதுக்கு அந்த பணக்காரர் சொன்னார், இவ்வளவு காலம் உங்கள் ஊரில் பள்ளிவாசல் இல்லாமல் இருந்ததே தவறு, இதில் இன்னமும் பல பேர்கிட்ட போய் நன்கொடை கேட்டுக்கிட்டு காலத்தை கடத்த வேணாம், நானே 10,000 தர்றேன், இதுக்கு உதவாத பணம் எதுக்காக என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி உடனே 10,000 பணத்தை அள்ளி கொடுத்தாரு. பெரியவருக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிட்டுது. ஒரே குழப்பம். நபிகள் நாயகத்துக்கிட்ட வந்து நின்னார். 10 பருப்பு சிந்தினதுக்காக 10 குத்து குத்தினவர், 10 சொட்டு எண்ணெயை சிந்தினதுக்காக 10 சவுக்கடி கொடுத்தவர், பள்ளிவாசல் கட்ட 5,000 கேட்டால் 10,000 கொடுக்குறாரு, இது எப்படின்னு கேட்டார். இப்போத்தான் நபிகள் நாயகம் இதுக்கு விளக்கம் கொடுத்தாரு.
கருமித்தனங்கிறது வேற, சிக்கனங்கிறது வேற. அந்த ஆள் கருமி இல்லை, சிக்கனத்தை கையாளுறவர். அந்த ஆள் சிக்கனமாக இருந்து சேர்த்து வச்சதுனால தான் அந்த பணம் பள்ளிவாசல் கட்ட பயன்படுது அப்படின்னாரு. நபிகள் நாயகம் அவர்களுடைய இந்த வாக்கு தான் கருமித்தனத்துக்கும் சிக்கனத்துக்கும் உள்ள இடைவெளியை நமக்கு புரிய வைக்குது. இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். இந்த தகவல் குடும்ப தலைவிகள் பல பேர் காதில் விழுந்திருக்கும். குடும்ப தலைவர்கள் மேலே எனக்கு அனுதாபம் அதிகமாக இருக்கிறதுனால ஒன்று சொல்லி வைக்கிறேன். இனிமேலையும் நீங்கள் கடைக்கு போய் பருப்பு வாங்கிக்கிட்டு வர சந்தர்ப்பம் ஏற்படலாம். அப்படி வாங்கிட்டு வர்றப்ப வழியில் ஏதாவது சிந்தி போச்சுன்னா எத்தனை பருப்பு சிந்தி போச்சுங்கிற விவரத்தையெல்லாம் வீட்டில் போய் வெகுளித்தனமாக சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.